وقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أجيب دعوة الداعي إذا دعاني آمنا بالله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان بشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. இந்த மனிதருக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் இன்றைய ஜும்மா முபாரக்கா நாளிலே நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகள் நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து கொடுத்து கொள்வானாக. நாம் கேட்கிற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்து நமக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறுபட்ட பல முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்களுக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பங்களுக்கு பகரமாக ஒரு சிறந்த நல்கூலியை நமக்கு தருவானாக. வாழும் காலமெல்லாம் உத்தம சத்திய முஸ்லிம்களாக வாழ்ந்து இறப்படைகிற போது நல்லவர்களாக, நல்ல மூமின்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனன மாதத்திலே, பிறந்த மாதத்திலே நாம் குழுமி இருக்கிறோம். பல வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நல்வழி காண்பித்திருக்கிறார். நம் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிற போது, சங்கடங்கள் ஏற்படுகிற போது நமக்கு சில ஆன்மீக தீர்வுகளை சொல்லி தருகிறார். சில முயற்சிகளில் நாம் ஈடுபடுகிறோம், உழைப்புகளில் ஈடுபடுகிறோம், அது தேவை. அதே சமயத்தில் நம்முடைய முயற்சிகளை பலப்படுத்திக் கொண்டு, அதிகப்படுத்திக் கொண்டு, ஆன்மீக அடிப்படையில் நாம் அல்லாஹ்வை நெருங்கினோம் என்றால் வெகு சீக்கிரமாக அந்த பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் தீர்வுகளை எடுத்துக்கொள்வோம். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், உஜீபு தாவத்தல் தாஇ இதா தஆனி. என்னிடத்திலே துஆ செய்கிற போது துஆ செய்யக்கூடியவர்களுடைய அந்த தாவாவை நான் அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுடைய அந்த துஆவுக்கு நான் மதிப்பளிக்கிறேன், பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு பக்கம் நாம் சில ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபடுவோம், மறுபக்கம் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேற்று பிரார்த்தித்து நம்முடைய தேவைகளை அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு பிரார்த்தனைகளில் நாம் ஈடுபடுகிற போது நம்முடைய வாழ்க்கையில வசந்தம் பலம் உண்டாகும் என்பதிலே சிறிது சந்தேகம் இல்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு பல பிரார்த்தனைகளை, துஆக்களை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். நாம அல்லாஹ்விடத்திலே நம்முடைய வார்த்தைகளால், சொற்களால் துஆ கேட்பதை விட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார். அந்த துஆக்களை நாம் முன்வைத்தோம் என்றால் அதற்கு ஒரு தனி பரக்கத் இருக்கிறது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி எதையும் பேசினார்கள் இல்லை. எல்லாம் வஹீயின் அடிப்படையிலே அமைந்திருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமலையிலே திருவளமாக
வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா என்றார். முகமது நபி தமது மனோ இச்சைப்படி எதையும் சொல்வது இல்லை. ஹவா என்றால் மனோ இச்சை. மாறாக இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் பேசியதெல்லாம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வகையாகவே இருக்கிறது, எதை அறிவிப்பாகவே இருக்கிறது என்றால் அல்லாஹ் அறுதியிட்டு உறுதியாக சொல்லுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நல்வழி காண்பிக்கிறார்கள் என்றால் எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ளது. நம்முடைய குடும்பங்களில் பல்வேறுபட்ட சோதனைகள் ஏற்படுகின்றன. பிள்ளை செல்வங்கள் இல்லாமல் இருக்கிறது, கணவன் மனைவி இறந்து போகிறார்கள், கணவன் மனைவி பிரிய வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, கடன் தொல்லைகள் ஏற்படுகிறது, பல்வேறுபட்ட வியாதிகளுக்கு நாம் ஆளாகிறோம், சொல்லனா துயரங்களுக்கு நாம் ஆளாகிறோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு துவாக்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அந்த துவாக்களையும் நாம் கேட்டவாறு இருக்கிறேன். அதுக்கு ஒரு தனி பரக்கத்து இருக்கிறது. அதில் ஒன்றெண்டு விஷயங்களை நாம் இந்த நல்ல நேரத்தில் நினைவு கூறுவோம். நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளை பாக்கியம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அன்சாரி தோழர் வருகை இருந்தார். தம்முடைய கவலையை வெளியிட்டார். யா ரசூலல்லாஹ் மா ருஸித்து வலதன் கத்து வமா உலிதனி வலதன், நீண்ட நெடிய காலம் ஆகிவிட்டது, இன்னும் எனக்கு அல்லாஹ் பிள்ளையை தரவில்லை, அந்த ரிஸ்கை தரவில்லை. அதை ரிஸ்க் என்ற வார்த்தையே பயன்படுத்துகிறார். வமா உலிதனி வலதன், இன்னும் பிள்ளை வரவில்லை. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு துவாவை கற்றுத்தார்கள் என்று கேட்கிறார் அந்த அன்பு நண்பர். பிள்ளை பாக்கியம் கிடைக்க வேண்டும், பிள்ளை பேர் கிடைக்க வேண்டும், குடும்பத்திலே குதூகலம் உண்டாக வேண்டும், துவா செய்ய வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபைன அன்த அல் இஸ்திக்பார் வ கஸரத்து ஸதகா யர்சுக்குல்லாஹு பிஹிமா அல் வரதி என்று சொன்னார்கள். என்ன ஆனது, நீ அதிக இஸ்திக்பார் செய்ய வேண்டியதுதானே, முடிந்த அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டியதுதானே, இந்த இரண்டை வைத்து அல்லாஹ் உனக்கு பிள்ளை செல்வத்தை தருவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்திக்பார் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கடினமான வேலை கிடையாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று தினமும் 70 முறையோ 100 முறையோ, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஒரு 10 முறையோ இப்படி நாம் சொல்லி வருவது என்பது கடினமான விஷயம் கிடையாது. கஸரத்து சதகா, நம்முடைய சக்திக்கு ஏற்ப, நம்முடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப நம்மால் இயன்ற சதகாவையும் செய்ய வேண்டும். இந்த இரண்டு மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தருவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அன்பு நண்பர் அன்சாரி தோழர் இந்த இரண்டையும் கடைபிடித்து வருகிறார். இதற்கு முன்பும் அவர் இஸ்திக்பார் செய்திருப்பார். இப்போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அந்த ஆலோசனை பிரகாரம் அந்த நிய்யத்தோடு எனக்கு இந்த இஸ்திக்பார் மூலமாக யா அல்லாஹ் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தர வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு அவர் இஸ்திக்பார் செய்கிறார். மட்டுமல்ல, சதகாக்கள் தருகிறார். அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு பிள்ளை பாக்கியத்தை தர ஆரம்பித்து விட்டார். கிட்டத்தட்ட அவருக்கு 7 ஆண் மக்கள் பிறந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்னத் இமாம் அபீ ஹனீஃபாவுடைய அந்த ஹதீஸ் பேழையிலே இந்த நிகழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. ஒரு பக்கம் பிள்ளை பாக்கியம் பெறுவதற்காக பெரும் முயற்சிகள் எடுத்துக்கொள்கிறோம், வைத்தியர்களை டாக்டர்களை சந்திக்கிறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்கிறோம். பல்லாண்டுகளாக நம் உடம்பிலே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் அந்த பிரச்சனைகளை நாம் சரி செய்து கொள்ள ஆவண செய்கிறோம். இதனிடையே
நாம் ஓத வேண்டிய இந்த ஆன்மீக வழிகள், ஆன்மீக முயற்சிகள், இதையும் நாம் செய்தவாறு இருக்க வேண்டும். எத்தனையோ பேரை நாம் பார்த்திருக்கிறோம். பல்லாண்டுகளுக்கு பின்னாலே அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. உலமாக்களை சந்திப்பார்கள், ஆசான்களை சந்திப்பார்கள், வழிகாட்டிகளை. இது போன்ற துவாக்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அந்த துவாக்கள் பறக்கத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பிள்ளை செல்வங்களை வழங்குவது உண்டு. இது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த ஒரு ஆன்மீக வைத்தியம். வேறொன்று வைத்தியம் பல வகை, அதிலே ஒரு வகை ஆன்மீக வைத்தியம். பலமுறை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், மாலிக் அல்-அஷ்ஜரி ரலியல்லாஹு அன்ஹு சூரத்து தலாக் என்ற சூரா இருக்கிறது. அந்த சூறாவிலே இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விளக்க உரை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான், மாலிக் அல்-அஷ்ஜரி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையில் கூறுகிறார், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் என்னுடைய மகனை சிறைப்படுத்தி சென்று விட்டார். இதன் காரணமாக என்னுடைய மனைவி இருக்கிறாரே, என்னுடைய மகனுடைய தாய் பெரும் மன உளைச்சலிலே இருக்கிறார். நான் என்ன செய்வது? எங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டார்கள், மாறா தகுதி என்று கேட்டார். பிள்ளையை இழந்து நாங்கள் தவிக்கிறோம். சில குடும்பங்களில் பிள்ளைகள் காணாமலாகி விடுவார்கள், தேடிக்கொண்டிருப்பார்கள். இணையதளங்களிலே அந்த பிள்ளைகளுடைய போட்டோக்களை பரிசீலித்து நமக்கு அறிவிப்பு செய்தவாறு இருப்பார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்த காரணத்தினாலே அவர்களிடத்திலேயே சென்று ஆலோசனை கேட்கிறார். என்னுடைய பிள்ளை கிடைக்க வேண்டுமே, எங்கள் துயரம் துடைக்கப்பட வேண்டுமே. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பதிலுரை காரணத்திற்காக அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், மஸ்தில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், வாமுழுக்க வையா. உங்களுக்கும் என்னுடைய துணையையும் நான் ஏறுவது என்னவென்றால் அத்தஸ்தக்சிரா, நீங்கள் அதிகமாக சொல்லுவார்கள் கௌலில் அகௌலவத்தை நான் என்றார்கள் அதிகமாக. இந்த திருக்கலிமாவை நீங்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள், உங்களுடைய மகன் கிடைத்துவிடுவார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பதிலை தருகிறார்கள். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கிறோம் என்றால், நல்ல எண்ணத்தோடு, நல்ல இதயத்தோடு, நன் நம்பிக்கையோடு கடைபிடித்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி அருள் புரிவார். சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது. தம்பதிகள் அந்த இருவரும் லாகோல வளர்த்துவதை இல்லாவில்லாமல் அலியும் அலீம் என்கின்ற அந்த திரு கலிமாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாமும் கூட இந்த பலஸ்தீன் பிரச்சனைகள் வந்த போது இந்த கலிமாக்களை தொகுதிக்கு பின்னே அதிகம் ஓதி வந்தோம். அவர்கள் சார்பிலே, அந்த பலஸ்தீன் முஜாஹிதீன் முஸ்லிம்கள் சார்பிலே இந்த கலிமாவுடைய ஒரு பரக்கத்தை பாருங்கள். திடீரென்று ஒரு நாள் நள்ளிரவு மதீனாவிலே இந்த தம்பதிகள் மாலிக் மாலிக் அல்-அஷ்ஜரி அவருடைய வீட்டு கதவு நள்ளிரவிலே தட்டப்படுகிறது. நான் ஒரு கதவை திறந்து பார்க்கிறாங்க, மகன் இருக்கிறார். வாசலிலே மகன் இருக்கிறார். மகனுக்கு பின்னாலே கிட்டத்தட்ட 4000 ஆடுகள் இருக்கின்றன. இதே சூரத்து தலாக்குடைய விளக்க உரையிலே பார்க்கிறார். ஆச்சரியப்பட்டு போனார்கள். தம்பதிகள் இருவரும் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மறுநாள் விடியலின் போது இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தார்கள். அந்த மகனை அழைத்து நடந்தது என்ன என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள். அந்த மகன் கூறுகிறார், எதிரிகள் என்னை கைது செய்து கடத்தி கொண்டு போனார்கள், என்னை கொல்லுவதற்காக, என் தலையை எடுப்பதற்காக. ஆனால் இந்த மாதம் இருக்கிறது, அது போர் அறமாக்கப்பட்ட மாதம். யாரும் யாரையும் கொல்லக்கூடாது, யார் யாரிடத்திலையும் போர் புரியக்கூடாது என்கிற ஒரு அல் அஷ்ஹுருல் ஹுரும் என்பார்கள் அரபிய புனித மாதங்கள்.
முஹர்ரம், துல்காதா, துல்ஹஜ், ரஜப் இந்த 4 மாதங்கள் அல் அஷ்ஹுருல் ஹுரும். எனவே என்னுடைய தலையை எடுக்காமல் என்னை கொல்லாமல் இந்த 4 மாதங்கள் முடிந்த பின்பு என்னை கொல்ல அவர்கள் திட்டமிட்டு கொலையை தள்ளி வைத்தார்கள். ஆளுநருக்கு விட்டுவிட்டார். என்னை கண்காணிக்க ஒரு நபரை நியமனம் செய்திருந்தார்கள். அந்த நபர் என்னை கண்காணித்துக் கொண்டிருந்தார். இந்த இரவிலே அவர் நன்கு குடித்துவிட்டு சாராயம் அடைந்துவிட்டு மயக்கமாகி சிந்தனை இல்லாமல் சுய உணர்வு இல்லாமல் கிடந்தார். நான் சந்தர்ப்பம் என்று கருதிய நான் அங்கிருந்து நான் ஓடி வந்தேன். மதீனாவை நோக்கி ஓடோடி வந்தேன். மதீனா எல்லையை அடைக்க நான் திரும்பி பார்க்கிறேன். எந்த ஆடுகளை நான் வைத்தேனோ அந்த ஆடுகள் வரிசை கட்டி கொண்டு அணி அணியாக எனக்கு பின்னாலே வந்து கொண்டிருந்தார். இதான் நடந்தது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நண்பர் கூறுகிறார். அவுஃபு மாலிக் அல் அஷ்ஜலி தாங்கள் இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அருமை பெருமக்களே, குர்ஆனுடைய விளக்க உரைகளில இது மிகவும் பிரபல்யமான முறையில் எடுத்து சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பரை பார்த்து சொன்னார்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யுல் அஸீம் என்கிற அந்த திருக்கலிமாவை ஓதுவீர்கள் அல்லவா, அதனுடைய ஒரு பரக்கத்துக்காக உங்கள் மகனும் கிடைத்து விட்டால் இந்த ஆண்கள் ஆட்டு மந்தை உங்களுக்கு உரிமையானதாக இருக்கிறது. இது ஒரு கனிமத்து பொருளாக இருக்கிறது. நீங்கள் அதை அடைந்து கொள்ளலாம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட அந்த விஷயம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ரிவாயத் தஃசீர் குர்துபியிலே சூரத்து தலாக் விளக்க உரையிலே காணப்படுகிறது. நம்முடைய தமிழ் விளக்க உரையிலேயும் காணப்படுகிறது. அருமை சகோதரர்களே, இப்படி நிறைய ஆன்மீக சிகிச்சைகள் இருக்கின்றன, ஆன்மீக வைத்தியங்கள் இருக்கின்றன. பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு நாம் நம்முடைய உழைப்பு மூலமாக முயற்சி மூலமாக தீர்வு காண்போம். ஆனால் இங்கே இறை சன்னிதானத்திலே சில தீர்வுகள் இருக்கின்றன. அந்த தீர்வுகள் எங்கே கிடைக்குமோ நாம் அங்கே தேடி செல்ல வேண்டும். இன்னென்ன பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுகள் நாம் கேட்டறிந்து குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே அதை நாம் நடைமுறைப்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக அன்பான பெருமக்களே நமக்கு தீர்வு கிடைத்தால் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்று திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள், திணறிக் கொண்டிருக்கிறார்கள் நம் மக்கள். ஒரு நாள் இல்லாவிட்டால் மறுநாள் அதற்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா? இதோ சனதரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே ஒரு ஏழை வந்து, யார் சொல்லலாம், நான் கடுமையான ஏழ்மையிலே சிக்கியிருக்கிறேன், குடும்பத்திலே மிகவும் சிரமமாக இருக்கிறது, பொருளாதார நெருக்கடியாக இருக்கிறது, நீ என்ன செய்ய? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எளிமையான வழியை சொல்லித் தந்தார். எல்லாமே எளிமையான வழிதான். இந்த தகவல் தாய், நீர் வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் சல்லி இன்காமதியாக வீட்டில் எவரேனும் இருந்தார் என்றால் ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று கூறு. எவர் இல்லையா, பல வழிகள் இருக்கிறது. அதில் இது ஒரு வழி. இல்லம் எவ்வும் தீயாக எவரும் இல்லையா சல்லி அலைஹி, என் மீது நீ சலாம் கூறு. அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூரத்துல் இக்லாஸை ஒரு முறை ஓது. இதை நடைமுறைப்படுத்துவாய் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து பற்றி குர்ஆனில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. மல்லாஹ மலாயிகத்து யுஸல்லூன, அதைத்தான் செயல்படுத்தும்படி கூறுகிறார். தன்மீது ஸலவாத் ஸலாம் சொல்லி தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்பது பெருமானாருடைய நோக்கம் அல்ல. இறைவனுடைய உத்தரவு, அந்த உத்தரவை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று அந்த அன்பு நண்பருக்கு அன்னத பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைத்த போது அவர் அதை நடைமுறைப்படுத்திய போது அன்பை பெருமக்களே, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்திலே பரக்கத் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ குடும்பங்களிலே பெரிய அளவுக்கு பொருளாதார பாதிப்புக்கு நாம் ஆளாகின்றோம். நம்முடைய ஜீவாதார தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறது. செலவுக்கு ஏற்ற வரவு இல்லாமல் நாம் வாங்கிக் கொண்டிருக்கிறோம், அதிகம் கொண்டிருக்கிறோம். அவ்வப்போது ஏற்படுகிற அந்த குடும்ப சுமைகள், அந்த சுமைகளை சுமக்க முடியாமல் நாம் திணறிக் கொண்டிருக்கிறோம். இந்த நண்பர் என்ன செய்தார்?
அவ்வாறு செய்தார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆலோசனையை நடைமுறைப்படுத்தினார். வீட்டுக்கு சென்றால் எவரேனும் இருந்தால் சலாம், அல்லது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தும் சலாம். பாருங்கள், அவருடைய பொருளாதாரத்திலே அபிவிருத்தி ஏற்பட்டது. எந்த அளவுக்கு அபிவிருத்தி ஏற்பட்டது, அவருடைய மார்பாத தேவைகளை நல்ல முறையில் நிறைவேற்றிக் கொண்டார். அந்த அவருடைய அந்த பொருளாதாரத்தில் வளம் வசந்தம் ஏற்பட்ட போது அக்கப்பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் அவர் அள்ளி வழங்கினார் என்று நாம் தப்சீர கதீரிலே பார்க்கிறோம். குர்ஆனுக்கு பல்வேறுபட்ட தப்சீர்கள் இருக்கின்றன. அதில் தப்சீர கதீர் மிகவும் பிரமாதமான ஒரு தப்சீர். அந்த தப்சீரிலே அருமை பெருமக்களே இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் எளிமையான நிகழ்ச்சிகள், எளிமையான வழிகாட்டுதல்கள் நமக்கு இருக்கின்றன. அன்பு பெருமக்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய உடம்பிலே வலி ஏற்படுகிறது, வேதனை ஏற்படுகிறது. சில பேர் தாங்க முடியவில்லை. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மிகவும் வேதனையாக இருக்கிறது. சில பேர் இயற்கையாக அவர்களுக்கு ஏற்படும் உடல் நல கோளாறு காரணமாக சில பேர் பலரெல்லாம் அவர்கள் உழைத்திருப்பார்கள், அயரால் உழைத்திருப்பார்கள். அதனுடைய வேதனை எப்போது தாக்கும் என்றால் இரவு நேரத்திலே தாக்கும். ஆனால் அன்பு பெரியார்களே, பலர் என்ன செய்வார்கள், அந்த வேதனையை நீக்கிக் கொள்ள, அந்த வலியை போக்கிக் கொள்ள வேறு சில திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தினால் இருப்பார்கள். அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், உடம்பிலே ஒரு பயங்கர வலி ஏற்படுகிறது, இறந்து விடலாம் என்று நான் நினைக்கிற அளவுக்கு இறப்பை நாம் இறங்கி விட்டோமோ, இந்த வழியிலேயே நாம் இறந்து போவோமோ என்று நாம் என்கின்ற அளவுக்கு வலி ஏற்படுகிறது, நான் என்ன செய்ய? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள், இன்சபூதி எமீனி சபாமாரா, உங்களுடைய வழக்கம் எங்கெல்லாம் வலி இருக்கிறதோ அங்கெல்லாம் நீ உங்களுடைய கையினால் தடவி கொடு. அப்படி தடவும் போது அவுதி இஸ்ஸத்தில்லா, நான் கவனிக்க வேண்டும், இது ஹதீஸில் உள்ள ஒரு வாசகம். அவுதி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்தி மின் ஷர்ரி மா அஜி, அல்லாஹ்வுடைய கண்ணியம், அவருடைய வல்லமையை கொண்டு நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். எந்த ஒரு வேதனையை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேனோ வழியை, அதிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவுது இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜி, நான் பெற்றுக்கொள்கிற அந்த வழியின் தீமையிலிருந்து பாதுகாப்பு வேண்டுகிறேன். இதை நீங்கள் சொல்லிக் கொண்டு வாருங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை வழங்கினார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர், அபூதாவூதிலே 3393 ஹதீஸாக பதிவாகிறது. இதை நடைமுறைப்படுத்தினார். அந்த வழி நீங்கிவிட்டது. அன்பான பெருமக்களே, நல்ல ஆரோக்கியப்பட்டவராக அவர் மாறி போனார்கள். நாம் ஹதீஸிலே பார்த்தோம். அருமை சகோதரர்களே, பெரியவர்கள், இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறோம். உடம்பிலே கைகால் வலிகள் ஏற்படுகிற போது நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வழக்கத்தினால் இதை ஓதியவாறு நம்மை நாம் கடமை கொள்வோம். அந்த வலி நீங்க அனுபவபூர்வமான முறையிலே நாம் இந்த நன்மையை பெற்றிருக்கிறோம். அருமை பெரியவர்களே, பல்வேறுபட்ட முசீபத்துகள் ஏற்படுகின்றன, துன்பங்கள் ஏற்படுகின்றன. நாம் துவண்டு விடக்கூடாது. எந்த காலத்திலுமே துவண்டு விடக்கூடாது. ஜும்மாவுக்கு புறப்படுவதற்கு ஒரு 4 மணி நேரத்திற்கு முன்னாலே ஒரு முக்கியமான குடும்பத்திற்கு எங்கள் ஊர் பகுதியில் மிகவும் வேதனையான சோகமான ஒரு தகவல் வந்தது. அழுது கொண்டே பேசினாங்க. நாம் அவர்களுக்கு, நீங்கள் நல்ல தீர்வுகளை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏற்பட இருக்கிற அந்த சோதனைகள் உங்களை விட்டு நீங்க போகிறது, ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக போகிறது. அதற்கான அடையாளம் தான், கவலைப்படாதீர்கள். சும்மா தொழுதுவிட்டு மற்ற விஷயங்கள் பேசிக்கொள்வோம் என்று நான் வந்துவிட்டேன். அன்பை சகோதரர்களே, காரணம் எல்லாவற்றுக்கும் வைத்தியம் இருக்கிறது, சிகிச்சை இருக்கிறது நம்முடைய மார்க்கத்திலே. இதோ பாருங்கள், முசல்மான் எல்லாம் அவர் இறுதியாக நம்ம சொல்ல வருவது, இவருடைய கணவன் அபூசலமா இறந்து போய்விட்டார். அபூசலமாவையோடு ஒரு சிறந்த கணவர் யார் இருக்க முடியும் என்று வேதனைப்பட்டார். கணவன் மனைவி தம்பதிகள் அவ்வளவு சந்தோஷமாக இன்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள். என் அன்பு கணவர் அபூசலமாவை விட சிறந்தவர் இவர் என்று அவர்கள் வேதனையில் ஆழ்த்தும் போது இந்த செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்த போது நீங்கள் ஒரு துஆ ஓதுங்கள். பொதுவாக நமக்கு
வாழ்க்கையில் ஏதாவது இழப்புகள், அது எந்த இழப்புகளாக இருந்தாலும் சரி, முதலில் நாம் சொல்ல வேண்டியது இன்னாலில்லாஹி ராஜ்யம். கீழே தடுக்கி விழுந்து விடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அப்படி தடுக்கி விழுந்தால் கூட இன்னாலில்லா சொல்ல வேண்டும், இன்னாலில்லா சொல்ல வேண்டும். யாராவது ஒருவர் விடுகிறாரா இன்னாலில்லா சொல்ல வேண்டும். இன்னாலில்லா என்பது மௌத்தின் போது மட்டும் சொல்லப்படுகின்ற வாசகம் வசனம் கிடையாது. மாறாக சங்கடமான சந்தர்ப்பங்கள் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் கூட லைட் அணைந்து விட்டது, கேரட் போய்விட்டது, இன்னாலில்லா சொல்லுங்கள், அதனுடைய பலாபலனை நாம் பார்க்க முடியும். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா நம்மை பார்த்து பெருமானார் ரசூலுல்லாஹி பார்த்தார்கள், இன்னாலில்லா சொல்லுங்கள். ஒரே ஒரு துஆ மட்டும் போதும். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹுஃப் லி கைரன் மின்ஹா. இதே போதும். யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனை, அதற்கு நீ நற்கூலியை தருவாயாக, அதை விட ஒரு சிறந்த பகரத்தை தருவாயாக என்று கேட்டேன். இப்போது ஒரு முசீபத்து ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய கணவர் என்னை மட்டும் பிரிந்து விட்டாரே, இதை விட ஒரு சிறந்த ஒன்றை எனக்கு நீ தருவாயாக என்று கேட்டேன். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹுஃப் லி கைரன் மின்ஹா. இது இலகுவான ஒரு துஆ. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ஓத ஆரம்பித்தார்கள். தம்முடைய அபூ சலமா கணவர் மறைவுக்கு பின்னாலே ஓத ஆரம்பித்தார்கள். ஓதியதன் பலன், அபூ சலமாவை விட ஒரு சிறந்த கணவர் யார் இருக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டிருந்தவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே கணவராக. இந்த துஆவுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துணைவியை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அவர்கள் ஒரு விதவை பெண்ணாகத்தான் பெருமானாரை நிக்காஹ் முடித்தார்கள். நாம் எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர்த்து மற்ற துணைவியர் அத்தனை பேருமே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துணைவியர் அத்தனை பேருமே விடோக்கள் தான், விதவை பெண்கள் தான், அவர்களில் ஒருவர் தான். அப்போதுதான் இந்த துஆவுடைய மகிமை இருக்கிறது. அன்பான பெருமக்களே, கடன் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ஃபைனான்ஸ், அதன் காரணமாக நாம் வட்டியை நோக்கி நாம் செல்கின்றோம், அழகு கடையை நோக்கி நாம் விரைகின்றோம். போகவே கூடாது. எந்த ஒரு காலகட்டத்திலே நம்முடைய தேவையை சுருக்கிக் கொள்ள வேண்டும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும். கர்ண ஹசனா அழகிய கடன் வாங்க வேண்டும், அந்த கடன்களை செலுத்துவதற்கு நாம் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். என்கிற வட்டி கடன் வாங்கினோம் என்றால் மேலும் மேலும் சோதனை. சோதனையில் அகப்பட்டவர்கள் அதிகம் அனந்தம் நாம் கண்ணால் கண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் வட்டியிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் அதன் காரணமாக தங்களையே மாய்த்து கொள்கிறார்களா இல்லையா? குடும்பத்தோடு மாய்த்து கொள்கிற அல்லாஹ் பாதுகாப்பான சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பான மாய்த்து கொள்கிற அந்த தகவல்கள், அந்த செய்திகள் நாள்தோறும் நாம் பத்திரிகையில நாளிதழிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. இது போன்ற கடன் பிரச்சனைகள் அபூ மாமாவுக்கு ஏற்பட்டது. தொழுகை நேரம் அல்லாத நேரத்தில் அபூ மாமா மஸ்ஜித் நபவியில அமர்ந்ததை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அபூ மாமா இந்த நேரத்தில் என்ன வேலை? கடன் யார சொல்லலாம், கவலை யார சொல்லலாம், பள்ளிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார். அப்படியா, நான் உனக்கு சில கலிமாக்களை சொல்லி தருகிறேன், நீ அந்த கலிமாக்களை சொல்லி வந்தால் அல்லாஹ் உன்னுடைய கவலையை போக்குவான், உன்னுடைய கடனை அடைப்பான். குல் இதா அஸ்பஹத பைனான் சை, காலை மாலை வந்துவிட்டால் நீ ஓத வேண்டியது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுபனி வல் புஹுல் வ அஊது பிக மினல் அரபத்தி தைக் வல் அஹ்திஹா. இந்த துஆவை ஓதிமா உன்னுடைய கடன்கள் எல்லாம் நீங்கிவிடும், கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவலை விசனத்திலிருந்து பாதுகாக்க வேண்டியது, இயலாமை சோதனையிலிருந்து பாதுகாக்க வேண்டியது, கோழைத்தனம் கஞ்சத்திலிருந்து பாதுகாக்க வேண்டியது, மற்றும் கடன் மிகைப்பதிலிருந்தும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளை அடக்குவதற்கும் பாதுகாக்க வேண்டியது. இந்த துஆவை ஓதினார்கள். ஓதினார் அன்பான பெருமக்களே, அல்லாஹ் அவருடைய கவலையை போக்கினான், கடனை அடைத்தான் என்கிற விஷயம் அபூதாவுதிலே 1330 ஹதீஸாக பதிவாகிறது. இப்படி நாம் சில பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம், சில துன்பங்களுக்கு ஆளாகிறோம். அதற்கான முயற்சியிலே உழைப்புகளிலே நாம் ஈடுபடும் வக்கீல்களிடத்திற்காக நாம் ஆலோசனை செய்கிறோம், எல்லாமே செய்யும். அதெல்லாம் தேவையான அவசியம் தான், முக்கியமாக செய்ய வேண்டும் தான். ஒரு பக்கம் அந்த முயற்சிகள், மறுபக்கம் இங்கே சில ஆன்மீக சிகிச்சைகள் இருக்கின்றன, ஆன்மீக வைத்தியங்கள் இருக்கின்றன.
அல்லாஹ்வோடு அணைந்து இணைத்து உயர்ந்த எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நீதி நேர்மையோடு இறை அச்சத்தோடு நல் இதயத்தோடு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற இது போன்ற துஆக்கள் மூலமாகவும் நம்முடைய தேவையை நிறைவேறும், நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பி வாழ்வோமாக. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாழ்க்கை